கைஸ், வெல்கம் பேக் டு தி சினிமா சர்க்கிள். இன்னைக்கு நம்ம வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸோட ஐகானிக் சீரீஸான ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸை பத்தி ஒரு சின்ன ரீகேப்பையும் அதுல இருக்கிற சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் தியரிஸை பத்தியும் பேசலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி அதோட கிரியேட்டர்ஸான டஃபர் பிரதர்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். மேட் அண்ட் ராஸ் இவங்க தான் வந்து டஃபர் பிரதர்ஸ். இவங்களோட கெரியர் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2015 ஹிட்டன்னு சொல்லிட்டு ஒரு ஹாரர் ஃபிலிமை தான் ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்க்குறப்போ வேவாட் பைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெலிவிஷன் ஷோவில் சில சீரீஸ் மட்டும் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அதில் கிடைச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்மளும் டிவி சீரீஸ் வந்து டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட போயிட்டு ஒரு ஸ்கிரிப்டை வந்து பிச் பண்ணுறாங்க. அந்த ஸ்கிரிப்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். ஆனா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்னே பேர் வைக்கல, அதுக்கு வந்து மான்டாக் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேர் வச்சாங்க. பிகாஸ் ஒரு 70s 80s வந்துட்டு மான்டாக் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்பிரசி தியரி இருந்ததா சொல்லப்படுது. அது என்னன்னா, அது ஒரு சீக்ரெட் ப்ராஜெக்டாகவும் அதுல வந்து டைம் டிராவல், மைண்ட் கண்ட்ரோல் இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் பண்ணதாகவும் சொல்றாங்க. இதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் டஃபர் பிரதர்ஸ் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து மான்டாக் அப்படின்னு வந்து பேர் வச்சிருக்காங்க. ஆனா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இதுல இருக்கிற ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு அண்ட் ஆல்சோ இந்த கான்ஸ்பிரசி தியரியில வந்து ஒரு ஃப்ரீடம் ஆஃப் கிரியேட்டிவிட்டி இருக்காது அப்படிங்கிறதுனால வேற பேர் வைக்கலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணதுனால சில எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அது வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸா மாறி இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே. எனக்கு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் மெயினாக பார்க்குற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று செட்டு, இன்னொன்று பார்க்குறப்போ கேஸ்டிங். கேஸ்டிங் வைஸ் நான் தேடிட்டு இருக்கப்போ நான் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த கேஸ்டிங் டைரக்டர் வந்து சொல்லியிருப்பாங்க, வந்து நாங்கள் இப்படி தான் சூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி. என்ன அப்படின்னா, ஸ்கைப்பில் தான் வந்து ஆடிஷன் நடந்திருக்கு. டஃபர் பிரதர்ஸ் வந்து எமோஷ்னலான சீன்ஸ்லாம் இருக்கும், நீங்கள் அழுது காட்டுங்க அப்படின்ற மாதிரி கிட்ட சொல்லியிருக்காங்க. வந்து உடனே அழுதுட்டாங்களாம், பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்களாம், அப்படியே மூஞ்செல்லாம் செவந்து ரொம்ப எமோஷ்னலாக நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதிலே இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, வந்து பிரிட்டிஷ். ஆனால் இவங்க கிட்ட பேசினது வந்து அமெரிக்கன் ஆன்சென்ட்டில் ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக பேசியிருக்காங்க. ஸோ வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு தான் வந்து கேஸ்டிங்குள்ளே கொண்டு போயிருக்காங்க. நான் இதை பற்றி பார்க்கும்போது ஒரு கமெண்ட் ஒன்று படித்தேன். என்ன அப்படின்னா, நான் வந்து டீனேஜர்ஸாக இருக்கும்போது இந்த சீரீஸ் வந்து பார்க்க ஆரம்பித்தேன். ஏன்னா வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து, ஸோ வந்து நான் வந்து பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ நான் தனியாக இருந்தேன். ஆனால் இப்போ வரைக்கும் தனியாக தான் இருக்கேன். ஆனால் அந்த சீரீஸில் வர கேரக்டர்ஸாக இருக்கட்டும், அந்த டீமில் இருக்க குட்டி பசங்களாக இருக்கட்டும், அவனுங்க வந்து 11 வயசில் நடிக்க ஆரம்பிச்சானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் கூட அவங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு, கல்யாணம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நான் இன்னும் தனியாகவே இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் படித்தேன். அது பார்க்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப ஃபன்னியாக இருந்தது. ஆமால அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கூட கனெக்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து நீங்க சொன்னதுல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து செட். ஆக்சுவலா நான் வந்து பார்க்கும்போது நிறைய இது வந்து சிஜி அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா இப்பதான் ரீசெண்டா எனக்கு தெரிய வந்துச்சு, 95% ஆஃப் த செட் வந்து ரியலா. ஈவன் தட் அந்த ஸ்னோ மாதிரி இருக்கிற அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கூட வந்துட்டு ரியல் தானா. அண்ட் ஆல்சோ இன்னொன்னு ஒன்று எனக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, கிளாக் வந்து இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல எவ்வளோ ஒரு முக்கியமான எலிமெண்ட். ஆனா அது ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட்லேயே இல்லையா, சும்மா செட் டைரக்டர் வந்து வாங்கி வச்சிருந்திருக்காரு போல. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு ஒரு ஹாரர் இல்ல அந்த ஃபீல் கொடுக்கணும்னா கிளாக் வந்து ஒரு முக்கியமான எலிமெண்ட் அப்படிங்கிறதுனால அதுல வேரியேஷன்ஸ் காமிச்சு அந்த கிளாக் வந்து எல்லா இடத்துலயும் வந்து வச்சிருக்காங்க. ஆனா அது எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராவே மாறிடுச்சு அப்படிங்கிறது வந்து எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பத்தி ஒரு சின்ன ரீகேப் மாதிரி போகலாம். ஃபர்ஸ்ட் சீசன்ல பார்த்தோம்னா ஹாக்கிங்ஸ்ல ஒரு குட்டி பையன் காணாம போயிடறான். அவன் யாருன்னு பார்த்தோம்னா வில். அந்த வில்லை தேடி ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து வராங்க. யார் யாருன்னா மைக், டஸ்டின், லூக்கஸ். இந்த 3 பேரும் வில்லை தேடி போகிறப்போ கிடைக்கிறான். யாருன்னு பார்த்தோன்னா அந்த லேப்ல இருந்து தப்பிச்சு வர ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு சில சூப்பர் பவர்ஸ்லாம் இருக்கும். அந்த பொண்ணை வந்து மைக் வீட்டில் தான் ஒளிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ வந்து அந்த சூப்பர் பவரை யூஸ் பண்ணி தான் வில் வந்து அப்சைட் டவுனுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கான். அப்சைட் டவுன்னு ஒரு இடம் இருக்குது அப்படின்ற மாதிரி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் ஜாய்ஸும் ஹாப்பரும் தான் உள்ளே போய் அவனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வருவாங்க. அதே டைமில் இந்த சைடு ஸ்கூலில் வந்து ஒரு ஃபைட் நடந்துகிட்ருக்கோம், அந்த டெமோகாகன்ஸ்லாம் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி. ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காப்பாற்றுறப்போ வந்து அவளோட பவர் யூஸ் பண்ணி அவளும் அப்படியே அங்கேருந்து மறைஞ்சு போயிடுவா. அவள் செத்து போயிட்டா அப்படின்ற மாதிரி காமிச்சு முடிச்சிருப்பாங்க. சரி, ஓகே, முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது தான் அந்த வில்லோட வயிற்றுக்குள்ளே இருந்து அந்த டெமோகாகனோட குட்டி வெளில வரும். ஸோ வந்து அந்த டென்ஷனோடையே சீசன் 1 வந்து என் பண்ணியிருப்பாங்க.
ஓகே. ஸோ வந்து செகண்ட் சீசன்ல தான் மைண்ட் ஃப்ளேயர் அப்படிங்கிற ஒரு புது வில்லன் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து எல் அப்படியே மறைஞ்சு போயிட்டா, இல்ல இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. ஆனா அது எதுவுமே இல்ல. எல் வந்து உயிரோட தான் இருப்பா. ஃபர்ஸ்ட் சீசன்லயே வந்து ஹாப்பருக்கும் அவரோட பொண்ணுக்கும் இருக்கிற பாண்டிங் காமிச்சிருப்பாங்க. ஸோ செகண்ட் சீசன்ல வந்து ஹாப்பர் தான் வந்து எல்ல வந்து வளர்ப்பாரு அவரோட பொண்ணாவே. ஸோ அவளுக்கு எல்லாமே சொல்லிக் குடுக்கறதுலேருந்து எல்லாமே வந்து ஹாப்பர் பண்ணி ஒரு தனியா வளர்ப்பாரு. ஏன்னா அந்த சேஃப்டி ரீசன்க்காக. அதுக்காக சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்கும். ஸோ ஹாப்பர் வந்து இவளுக்கு டைம் குடுக்க மாட்றாரு அப்படின்னு வந்து இவ ஃப்ரஸ்ட்ரேட் ஆயி, இவ அதே அட் த சேம் டைம் அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் அந்த மெமரி வழியா பார்த்துட்டே இருப்பா. அதுல வந்து அவங்க அம்மாவ பத்தி இவ தெரிஞ்சுக்கிட்டு, சரி ஓகே நம்ம அவங்கள கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ போவா. ஸோ அவங்க அம்மாவ கண்டுபிடிக்க போம்போது அவளோட சிஸ்டர் பத்தி இவளுக்கு தெரிய வருது. ஸோ அந்த செகண்ட் சீசன் ஃபுல்லாவே அம்மா, சிஸ்டர் அந்த ஜர்னியில வந்து எல் வந்து இருப்பா. ஸோ அவங்க சிஸ்டர் கூட இருக்கும்போது தான் வந்துட்டு அவ திருப்பி மெமரியில வந்து அவ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிரச்சனையில இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிப்பா. அவ ஃப்ரெண்ட்ஸ் என்ன பிரச்சனை இருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் சீசன்லயே வில்லுக்கு வந்து அப்சைட் டவுனோட அந்த ஆக்கிரமிப்பு வந்து தெரியும். ஸோ அதனால வந்து அந்த மைண்ட் ஃப்ளேயர் வந்து ஃபுல்லா வில்ல வந்து ஆக்கிரமிச்சிரும். ஸோ அங்க ஃபயர் யூஸ் பண்ண அதெல்லாம் வந்து வில் பாடியில தான் வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ அது எப்படியாவது அந்த மைண்ட் ஃப்ளேயரை இவனை விட்டு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஜாய்ஸ், ஹாப்பர், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அட் த சேம் டைம் டெமகோகனும் திருப்பி வந்துரும். ஸோ வந்து டெமகோகன் வந்து மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் அட்டாக் பண்ண போது அவங்கள காப்பாத்தணும் அப்படிங்கிறதுனால எல் வந்து அங்கேருந்து வந்துருவா. நான் வந்து காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெமகோகனை வந்து அட்டாக் பண்ணுவா. அட் த சேம் டைம் வில்லேருந்து அந்த மைண்ட் ஃப்ளேயர் போறதுக்காக எல் வந்து செகண்ட் சீசன்லயே அந்த கேட்ட க்ளோஸ் பண்ணிடுவா. ஸோ இந்த மாரி தான் வந்து சீசன் 2 வந்து முடியும். ஓகே. சீசன் 3 அப்படின்னு பார்த்தோம்னா, ராட்ஸ்லாம் செத்து போகும். பம்ப்கின்ஸ்லாம் வந்து அழுகி போயிரும். அப்புறமா மேக்னெட்ஸ்க்கு வந்து பவர் போயிரும். இதெல்லாம் வந்து ஒரு சிம்ப்டம்ஸா வச்சு ஜாய்ஸ்க்கு வந்து ஒரு டவுட் வரும். லேப்ல ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதே மாரி லேப்ல பார்த்தீங்கன்னா, ஆ ரஷியன்ஸ்லாம் வந்து அந்த கேட்ட வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆ மைண்ட் ஃப்ளேயர் வந்து ஆக்டிவ்ல இருக்க மாரி காட்டுவாங்க. மைண்ட் ஃப்ளேயருக்கு ஸ்பையா இருக்கிறது வந்து பில்லி. பில்லி வந்து பில்லி மாரியே நெறையா பேர் அந்த சிட்டில இருக்க பீப்பிள்ஸயே வந்து ஸ்பை ஆக்கி, அந்த மைண்ட் ஃப்ளேயருக்கு வேல பார்க்குற மாரி வச்சிருப்பான். ஒரு மாரி ஒரு ஸ்டேஜ்ல வந்து அக்ரெசிவான அந்த மைண்ட் ஃப்ளேயர் வந்து மால்ல வந்து சண்டை போடுறதுக்காக வரும். அ எல்லையும் வந்து கால்ல வந்து அட்டாக் பண்ணிரும். பில்லி வந்து எல்ல கொல்ல வருவான். அப்போ வந்து எல் வந்து அந்த அவனோட பாஸ்ட்லாம் சொல்லி, அ மைண்ட் ஃப்ளேயருக்கு ஆப்போசிட்டா திருப்பி அவன் கூட சண்டை போட அனுப்புவா. அப்பதான் வந்து பில்லி வந்து இறந்துருவான். அ அப்படியே பேரலலா பார்த்தோம் அப்படின்னா, ஜாய்ஸ் வந்து அந்த கேட்ட வந்து குளோஸ் பண்றதுக்கு, அந்த மிஷின வந்து அழிக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அதே மாரி அழிச்சிருவாங்க. இந்த சைடு மிஷினோட சேர்ந்து ஹாப்பருமே ஒரு மாரி மறைஞ்சிருவாரு. அந்த இடத்துல இறந்துட்டாரே அப்படின்ற மாரி தான் கன்வே ஆயிரும். இந்த சைட் பார்த்தோம்னா, அந்த மைண்ட் ஃப்ளேயர் வந்து இறந்துரும். மைண்ட் ஃப்ளேயர் அட்டாக் பண்ணுச்சுல்ல எல்ல. எல் வந்து அட்டாக் ஆனனால அந்த அந்த பவர்ல வந்து எல்லுக்குமே அந்த சூப்பர் பவர் போயிருக்கும். அப்படின்ற மாரி காமிச்சு சீசன் 3 வந்து முடிச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ சீசன் 4 தான் வந்து இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்லயே ஒரு முக்கியமான சீசன்னே சொல்லலாம். இங்க தான் வந்து மெயின் வில்லனான வெக்னாவோட என்ட்ரி இருக்கும். வெக்னா மட்டும் இல்லாம இதுல டெமகோகனும் இருக்கும், மைண்ட் ஃப்ளேயரும் இருக்கும். ஸோ 3 பேருமே இந்த சீசன்ல இருப்பாங்க. இதுல தான் வந்து வெக்னாக்கான ஃபிளாஷ்பேக் என்ன, வெக்னா ஏன் வந்து ஹாக்கின்ஸ அடையணும்னு நெனைக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரும். வெக்னா எல்லோட ஃபேஸ் ஆஃப் இருக்கு. மேக்ஸ் வெக்னாட்ட மாட்டுறது, அங்கேருந்து வந்து திருப்பி வருது, மறுபடியும் மாட்டி வந்து கோமாக்கு போறது. ஸோ அதெல்லாம் வந்து இதுல இருக்கும். இதுல இன்னொரு ஒரு முக்கியமான இது வந்து ஹாப்பர் வந்து இறந்துட்டாருன்னு நினைப்போம். அவர் வந்து ரஷ்யன் கேம்ப்ல இருப்பாங்க. அவர போய் கண்டுபிடிச்சு அவர திருப்பி கூட்டிட்டு வருது. ஸோ இந்த மாரி வந்து நெறைய ரிவீலிங்லாம் வந்து சீசன் 4ல நடக்கும். ஸோ இத வந்து நான் சொல்றத விட சீசன் 5க்கு முன்னாடி ஒரு ரீவாட்ச் பண்றது தான் வந்து பெஸ்ட் சாய்ஸா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் நான் சொன்னதெல்லாம் தான் வந்து சீசன் 4ல நடக்கும். இப்போ வந்து இந்த 4 சீசனையுமே ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. ஆனா வந்து இத டஃபர் பிரதர்ஸ் எப்படி ரைட் பண்ணியிருப்பாங்க, எப்படி இந்த கேரக்டர்ஸ்லாம் உருவாக்கியிருப்பாங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி பார்த்த சீரிஸ ஞாபகம் வச்சு சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கிறப்போ, ஃபர்ஸ்ட் டைம் வந்து இல்லாத ஒரு கேரக்டர இமேஜின் பண்ணி, விஷுவலைஸ் பண்ணி, எழுதி, இத எப்படி ஆன் ஸ்க்ரீன்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ ஒரு மாரி ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. ஆமா. அண்ட் ஆல்சோ இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல வந்து டஃபர் பிரதர்ஸ் நெறையா பழைய மூவி ரெஃபரன்ஸஸ் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க. இத வந்து அவங்களே கூட ஒரு வீடியோல சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 ரெஃபரன்ஸ் வந்து பாப் வந்து வில் கிட்ட வந்து பேசுற ஒரு கான்வர்சேஷன். எனக்கு வந்து இந்த மாரி ஒரு ட்ரீம் வரும். அதுல வந்து அவன் என்ன பயமுறுத்துவான். ஆனா வந்து நான் தான் உன்ன விட பெரியவன். நீ என்ன விட சின்னவன் தான் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த கனவு அதுக்கப்புறம் வரதே இல்ல அப்படின்னு. அந்த கனவு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இட்டு படத்துலயும் அதே மாரி தான் பலூன் வச்சு அவன வந்து கடைசியா நீ சின்னவன், நாங்க தான் பெருசு அப்படி சொல்லி தான் இது பண்ணான். ஸோ ரெஃபரன்ஸ் இருந்தது.
இருந்தது. ஜுராசிக் பார்க் வந்து இவங்கலாம் வந்து சின்ன வயசுல பார்த்துருக்காங்க. ஸோ அந்த டனல்ல லேப்லலாம் வந்து இந்த இருட்டுல போய் தேடுறது, அப்புறம் அந்த மால்ல வந்து இவங்க ஒழிஞ்சுக்கிறது. டைனோசர் இருக்கும். அது ஜுராசிக் பார்க்ல வந்து டைனோசர் வரும். அதே மால்ல வந்து அந்த பீப்பிள்லாம் வந்து ஒளிவாங்க. ஸோ அதே மாரி இதுலயும் மைண்ட் ஃப்ளேயர் வந்தப்ப இவங்கலாம் வந்து மால்ல ஒளியறது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஆப்வியஸா இருந்தது. ஈவன் எல்லோட கேரக்டர் கூட ஃபிராங்க் ஸ்டார்டர் அப்படிங்கிற படத்துல வந்து ஒரு சின்ன பொண்ணுக்கு வந்து சூப்பர் பவர் இருக்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆயி தான் எல்லுக்கும் வந்து அந்த பவர் வச்சதாவும், அத வந்து சீசன் 2ல வந்து எல் ஒரு படம் பார்க்கும்போது அதே படம் பார்க்குற மாரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ கோஸ்ட் பஸ்டர் அப்படிங்கிற படத்துல வந்து அவங்க எல்லாம் ஒரு 4 பேர் வந்து ஒரு கேரக்டர் மாரி வந்து இருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர் வந்து இதுலயும் ஹாலோவனுக்கு வந்து இந்த 4 பேர் வந்து அது போட்டிருக்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அவரே வந்து இந்த மூவி ரெஃபரன்ஸ் சொல்லிட்டு அதெல்லாம் வந்து இந்த இதுலயும் வந்து வச்சிருக்காரு. ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன்லாம் நம்மளால வந்து பார்க்க முடியும். ஓகே. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல எனக்கு ஃபேவரட்டான சீன் அப்படின்னு சிலது இருக்கு. அதுலயும் நான் சொல்ற சீன்லாம் வந்து என்ன சீட் எட்ஜ்ல உட்கார வச்ச சீன்னே சொல்லலாம். அந்த 2ண்ட் சீசன்ல வந்து 8த் எபிசோட் ஒண்ணு இருக்கும். வில் தான் வந்து ஸ்பையே. ம். இவன் வந்து கான்ஷியஸா இருக்க இடத்துல தான் வந்து டெமோடாக்ஸ் வந்து அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவன அன்கான்ஷியஸாவே வச்சிருப்பாங்க. ஒரு ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவன் கூட பேசலாம். அவன் எப்படி அழிக்கிறது அப்படின்ற மாரி ஐடியா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவன வந்து ஒரு ஃபுல் செட்டப்ல வச்சு பேச வைப்பாங்க. அப்போ வந்து அவங்க அம்மா, அவங்க அண்ணன் எல்லாருமே பேசும்போது என்னென்னமோ பேசி பார்ப்பாங்க. எதுவுமே கேட்க மாட்டான். எல்லாத்தையும் கேட்டுட்டு என்னைய விடுங்க போணும் அப்படின்ற மாரி சொல்லுவான். ஆனா ஹாப்பர் மட்டும் ஒரு விஷயம் நோட் பண்ணுவாரு. அந்த விரல வந்து டேப் பண்ற மாரி நோட் பண்ணி, அந்த கோட வந்து கிராக் பண்ணி பார்க்கும்போது ஹியர் அப்படின்ற மாரி கண்டுபிடிப்பாங்க. ஓகே, இவன் வந்து நம்மகிட்ட பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் ரிகார்டர் பக்கத்துல வச்சு மியூசிக் ப்ளே ஆயிட்டு, அப்படியே ஒரு கேம் வந்து அப்படியே சுத்திட்டே இருக்கும். ம். சுத்துறப்போ அப்படியே வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து மறைஞ்சு வரப்போ ஒரு ஒரு ஆள் பேசிட்டே இருப்பாங்க. அது வந்து அப்படியே ஒரு மாரி ரொம்ப ஃபாஸ்ட்டா மூவ் ஆகும். ஒரு ஒரு அந்த ரவுண்டுக்கும் ஒரு ஒரு லெட்டர் கண்டுபிடிப்பாங்க. கடைசியில பார்க்குறப்போ க்ளோஸ் கேட் அப்படின்னு வரும். வந்த பிறகு அப்படியே படிச்சு ஃபோன் வந்து ரிங் ஆக ஆரம்பிச்சுரும். இந்த ரிங் ஆகுற சவுண்ட வச்சு அவன் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுருவான். ஸோ வந்து இந்த மாரி கனெக்ட்லாம் வந்து பயங்கரமா இருந்தது. இந்த கனெக்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கன்னு, கத்தி எல்லாத்தையும் எடுத்துட்டு, ஓகே டெமோடாக்ஸ் வந்து இங்க வரப்போகுது அப்படின்ற மாரி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, விண்டோவ காட்டுவாங்க. அது டெமோடாக்ஸ் வரப்போகுது அப்படின்ற மாரி பயங்கரமா காட்டுவாங்க. ஒரே ஒரு டெமோடாக் மட்டும் அப்படியே கண்ணாடிய உடைச்சிட்டு வந்து உள்ள வந்து விழுந்துரும். ஹாப்பர் போய் பார்த்துட்டு அது செத்துருச்சு அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அப்படியே ஒரு ஒரு ஜூம் போகும் அப்படியே கதவுக்கு. கதவுக்கு போனா, கதவு வந்து தானா ஓப்பன் ஆகும். அப்படியே கீழ இருந்து அப்படியே மேல காட்டுவாங்க. பார்த்தா எல் நடந்து வருவா. அந்த சீன்லாம் வந்து எனக்கு பயங்கரமான ஃபேவரைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து இந்த சீன் சொல்லும்போது எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. என்னன்னா, இதெல்லாம் வந்து நம்ம இப்போ மறுபடியும் பார்க்கும்போது ஃபுல்லா ஆன் த ஹோல் 4 சீசனும் பார்த்தோனே தான் நமக்கு வந்து முன்னாடி சீசன்லாம் வந்து கனெக்ட் ஆகுது. அந்த மாரி வந்து எல் வந்து கைய வச்சு வந்து அந்த தாப்பால வந்து தொறக்க மாட்டா. ஸோ அது வந்து அவளோட பவர் வச்சு தான் ஓப்பன் பண்ணுவா. டெமகாக்ஸுக்கு அந்த மாரி ஒரு பவரே கிடையாது. மைண்ட் ஃப்ளேயர் ஃபர்ஸ்ட் சீசன்ல வரவே இல்ல. வில் வந்து அந்த ஹைட் ஆயி இருக்கும்போது முதல் சீசன்ல கதவு வந்து தானே இதே மாரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பவர் வந்து எல்ல தவிர யாருக்கு இருக்குன்னா, வெக்னாக்கு இருக்கு. எள்ளு வந்து எப்படியும் வந்து வில்ல கடத்தல. அப்படின்னா வந்து வெக்னா வந்து ஃபர்ஸ்ட் சீசன்லயே வந்து வந்துட்டான். அது இன்னொரு இடத்துல எங்க கன்ஃபார்ம் ஆகும்னா, வெக்னா வந்துட்டு ஒரு ஷேடோ பார்த்து தான் வில் வந்து பயந்து ஒரு இடத்துல விழுவான் அப்படின்னு நெனைப்போம். அது வந்து 4த் சீசன பார்த்துட்டு வெக்னாவோட உருவத்தெல்லாம் பார்த்துட்டு இப்ப யோசிச்சு பார்த்தோம்னா, வெக்னா ஃபர்ஸ்ட் சீசன்லயே வந்திருக்கான். ஸோ அது வந்து ஷேடோ இல்ல. அது வந்து வெக்னா. ஓகே. அதே மாரி நான் பார்க்கும்போது இன்னொன்னு கண்டுபிடிச்சேன். என்னன்னா, வெட்னாக்கு தான் வந்து அந்த பவர்ஸ்லாம் இருக்கு அப்படின்ற மாரி ஆமா. சொன்னீங்க. ஆ வில் வந்து அப்சைட் டவுனுக்குள்ள மாட்டிப்பான். அந்த லைட்ஸ்லாம் வச்சு வில் வந்து அவங்க ம். அம்மா கூட பேசுவான். எப்படி பேசுவான்னு நீங்க யோசிங்க. அவன்ட்ட பவர் கிடையாது. ரியல் வேர்ல்ட்ல கிடையாது. அப்சைட் டவுனுக்குள்ள இருக்கான். அதுவும் அன்கான்ஷியஸா இருக்கான். ஸோ வந்து அவன் கூட அதாவது அவங்க அம்மா கூட பேசினது வந்து வெக்னா. ம். இது வந்து அப்பயே வந்து பிளான் போட்டிருக்கு. இவன் தான் நம்மளோட ஸ்பை. இவன கண்டிப்பா தப்பிக்க வைக்கணும். அப்படின்றதுக்காக அந்த லைட்லாம் ஃப்ளிக்கர் பண்ணி, அவன் கூட பேசினது ஃபுல்லாவே வெக்னா அப்படின்ற மாரி நான் ஆமா. கண்டுபிடிச்சேன். அத வந்து கன்ஃபார்ம் பண்ற மாரி இப்ப ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் 5 கூட இப்ப வந்து வந்திருக்குல்ல. அதுல கூட வந்து வெக்னா சொல்லுவான். அதுல வந்து அந்த நம்ம ஃபர்ஸ்ட் சீசன்ல பார்க்கும்போது ஒரு சும்மா ஏதோ ஒண்ணு இருக்கும். ஸோ நம்ம அது வந்து அந்த லீச் அப்படின்னு நெனச்சுட்டு அத புடுங்கி போட்டு போவாங்க. அது வந்து எதுவுமே லீச் கிடையாது. அது வந்து வெக்னாவோட வேல தான். ஸோ வந்து வெக்னா அப்பயே டிசைட் பண்ணிட்டான். அது இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்ல கூட காமிச்சு கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து வெக்னா முன்னாடியே வந்திருக்கா அப்படிங்கிறது வந்து இப்ப யோசிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க வந்து ஒண்ணு நோட் பண்ணீங்களான்னு தெரியல.
இப்போ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்க்குறப்ப ஏதோ நம்மளே வந்து உள்ள போயிட்ட மாதிரி ஃபீல் ஆகும். அவ்வளோ ஃபாஸ்ட்டா. ஏன்னா வந்து அந்த கேரக்டர் யோசிக்கிற அதே விஷயத்த தான் நம்மளும் யோசிக்க ஆரம்பிச்சிருப்போம். அந்த மாதிரி தான் கதை மூவ் ஆயிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு சீன் பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் தான் வந்து அடுத்து வெட்னா கொல்ல போகுது அப்படின்னு வந்து தெரிஞ்சிரும். அதனால ராபினும் நான்சியும் வந்து அந்த ஜெயிலுக்கு போயிட்டு விக்டர் வந்து எப்படி தப்பிச்சாரு அந்த விஷயத்த தெரிஞ்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போவாங்க. அப்போ வந்து விக்டர் கிட்ட கேட்கும்போது நீங்க எப்படி தப்பிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்லாம் வந்து சொல்லுவாரு. சொல்லி முடிச்சுட்டு அந்த சீன்ல வந்து அந்த குழந்தைங்களாம் கொன்றும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ட் அப் பண்ணி அந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்ச பிறகு ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகி அழ ஆரம்பிச்சு அப்படியே சாஞ்சிருவாரு. சாஞ்சிட்டு திரும்ப நான்சி வந்து கேட்பா எப்படி தப்பிச்சீங்க அப்படின்னு. அப்போ அழுதுட்டு வெளில வந்துருவாங்க. அதுக்கு நடுவுல கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்க பொய் சொல்லிட்டு வந்தாங்க அப்படின்றத. இதுக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் வந்து அப்படியே பறந்து மேல போயிட்டுருப்பா. அந்த சாவறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாரி போயிட்டுருப்பா. இங்க வந்து அப்படியே நடந்து போயிட்டுருக்கப்போ, இவங்க 2 பேரும் பேசிட்டு போம்போது, அந்த மியூசிக் ரூம் இருக்கும். அந்த ரூம் பார்த்தோனயே உங்களுக்கு தோணிரும். ஆ ராபின் வந்து கண்டுபிடிச்சுருவா ஈஸியா. மியூசிக் வந்து இந்த மாரி ஒரு பவர் இருக்கு. அவர் அழுகும்போதும் வந்து இததான் பண்ணாரு. நீ நோட் பண்ணியா? அப்படின்ற மாரி. நம்மளும் அத நோட் பண்ணியிருப்போம். ஸோ வந்து நம்ம நெனைச்சது வந்து அங்க நடந்துருச்சே அப்படின்ற மாரி ஒரு எக்ஸைட்மென்ட் வந்து ரொம்ப கனெக்ட் ஆயி, ஓகே சீக்கிரம் போய் சொல்லுங்க, சீக்கிரம் போய் சொல்லுங்க அப்படின்ற மாரி ஃபீல் ஆயிடும். ஆமா. ஸோ இதனாலேயே வந்து ரொம்ப கனெக்ட் ஆயி, அப்படியே டிராவல் ஆயிட்டே இருக்க மாரி ஃபீல் ஆகுது. ஆமா. மியூசிக் வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல வந்து ரொம்ப, ரொம்ப முக்கியமான விஷயமாவே இருக்கு. ஃப்ரம் பிகினிங்ல இருந்தே. ஃபர்ஸ்ட்ல வந்து டஸ்டின் பாடுற அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட பாடுற அந்த பாட்ட அப்படியே அது ஃபுல்லாவே ரொம்ப வந்து பரபரப்பா போற சீன். அங்க வந்து வாழ்வா சாவா அந்த மாரி இருக்கும். இவங்க வந்து பாட்டு பாடுவாங்க. ஒரு சில பேருக்கு அது வந்து இரிட்டேட்டிங்கா இருக்கலாம். ஐ டோன்ட் நோ. ஆனா அது எப்படி இருந்ததுன்னா, அந்த பரபரப்பே அப்படியே காம் ஆக்குன மாரி இருந்தது. ஈவன் மைண்ட் ஃப்ளேயர் கூட ஸ்லோவா ஓடி வர மாரி அந்த அந்த ஒரு அந்த சிச்சுவேஷனே கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ண மாரி, அதுவும் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஐகானிக் சீனான மேக்ஸ் வந்து பறக்கும்போது அந்த மியூசிக் வந்து காப்பாத்துற அதுவா இருக்கட்டும். அண்ட் ஆல்சோ எடியும் வந்து ஃபைனல் சீசன்ல வந்து அந்த மியூசிக் வந்து ரொம்ப முக்கியம். எடி சாகறதுக்கு முன்னாடியே அந்த கிட்டாரால இது பண்றதா இருக்கட்டும். ஸோ வந்து மியூசிக் இந்த ஓவராலா இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்லயே ரொம்ப முக்கியமான இதா இருக்கு. ஈவன் 4த் சீசன்ல கூட ஒரு எஸ்கேப் க்கான ஒரு முக்கிய எலிமெண்ட்டா மியூசிக் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பட் மனோஜ், நான் வந்து இதெல்லாம் வச்சு நான் ஒண்ணு என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு வந்து வெக்னாவே மெயின் வில்லனா இருக்க மாட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. பிகாஸ் வந்து மைண்ட் ஃப்ளேயர் வந்து ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ஒண்ணு. ஓகேயா? இவங்க 2 பேருக்கும் வந்து எல்லுக்கு, வெக்னாக்கு, அப்புறம் அந்த லேப்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து பவர் இருக்கு. அவங்கலாம் வந்து டெஸ்ட் பேபீஸ் மாரி. ஸோ வந்து மைண்ட் ஃப்ளேயர் எக்ஸிஸ்டிங் ஒண்ணு. எல் வந்து மைண்ட் ஃப்ளேயர் ச்சீ எல் வந்து வெக்னாவ வந்து மைண்ட் ஃப்ளே அ அ அப்சைட் டவுனுக்கு வந்து தள்ளி விட்டுருவா. ஸோ அங்க போயிட்டு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து வெக்னாவோட ஃப்ளாஷ்பேக்ல பார்த்தோம்னா, எத்தனையோ அனிமல்ஸ் இருக்கும். எத்தனையோ இன்செக்ட்ஸ் இருக்கும். ஆனா வந்து வெக்னா போய் ஒரு ஸ்பைடர தான் வந்து சூஸ் பண்ணுவான். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, வெக்னா ஸ்பைடர சூஸ் பண்ணல. ஸ்பைடர் தான் வெக்னாவ சூஸ் பண்ணான்னு அந்த டிராயிங்லயும் வந்து வெக்னா வந்து ஃபர்ஸ்ட்டு அதே மாரி ஒரு ஜைஜான்டிக் ஒரு ஸ்பைடர் தான் வரைவான். இது எங்க நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம்னா, வில் வரைவான்ல. வில்லும் வந்து ஒரு ஜைஜான்டிக் ஸ்பைடர் தான் வந்து வரைவான். ஸோ வந்து வில்லு, வெக்னா 2 பேருமே வந்து மைண்ட் ஃப்ளேயர் தான் சூஸ் பண்ண ஆளுன்னு நான் நெனைக்கிறேன். வெக்னா வந்து மைண்ட் ஃப்ளேயருக்கு ஒரு உருவம் தான் குடுத்தான். ஆனா இது எல்லாத்துக்கும் பின்னாடி மைண்ட் ஃப்ளேயர் தான் ஒரு பெரிய ஆளா இருப்பானோன்னு எனக்கு ஒரு நெனைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. நீங்க இந்த மாரிலாம் கனெக்ட் பண்ணிட்டு போயிட்டு 5த் சீசன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்காது. ஸோ வந்து நீங்க எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம போய் பார்க்கிறது நல்லது. ஓகே. பட் நீங்க என்ன நெனைக்கிறீங்க? 5த் சீசன் எப்படி இருக்கும்? யார் இறந்து போவாங்க? பட் ஏன்னா ஏற்கனவே ஒரு தியரி என்னன்னா, டஃபர் பிரதர்ஸ் வந்து மெயின் கேரக்டர்ஸ்ல கை வைக்க மாட்டாரு. புதுசா யாரையாவது இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவங்கள தான் போட்டு தள்ளுவாங்கன்னு சொல்றாங்க. பட் 5த் சீசன் எப்படி அமையும்? எப்படி ஒரு மெயின் கேரக்டர் யாருமே சாகாம எப்படி வெக்னா சாவா? எனக்கு என்னமோ டஸ்டினோட ஆளு சூசி வந்து செத்து போயிருவாங்க அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன் அப்படி? ஏன்னா வந்து அவங்க தான் புதுசா வந்தவங்க. நீங்க சொன்ன தியரிப்படி பார்த்தா அது. ஏன்னா வந்து கதையில கிடையாது. ஓகே. ஸோ வந்து அவங்கள எடுத்துட்டு வந்து ஈஸியா போட்டு தள்ளிட்டு போறது அப்படின்றது வந்து
டஃபர் பிரதர்ஸ்க்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா எப்படியும் எனக்கு தெரிஞ்சு 5th சீசன்ல கண்டிப்பா ஒரு மெயின் கேரக்டர் வந்து இறந்து போகணும். எனக்கு தெரிஞ்சு வில் இறந்து போவேன். அது வந்து தானே சாக்ரிஃபைஸா வந்து இறந்து போவாரா? இல்லன்னா வந்து எப்படின்னு தெரியல. ஆனா மேக்ஸிமம் எனக்கு என் பர்சனலா வந்து 99% வில் இறந்து போயிடுவாருன்னு தோணுது. அத தவிர்த்து யார் இறந்து போவாங்கன்னு என்னால கெஸ் பண்ணவே முடியல. ஆனா சூசி வந்து அவுட் ஆஃப் சாய்ஸ் திடீர்னு ஓகே பாப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறது. எனக்கு தெரிஞ்சு ஸ்டீவ் இறந்துருவாருன்னு நான் இல்ல, நினைக்கிறேன். அப்படி கண்டிப்பா இறந்து நோ, நோ. ஸ்டீவ் மட்டும் கை வைத்து மத்த இது வந்து பாப்போம். ஸோ ஓகே. கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்றத. நீங்க சீசன் 5 பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா செய்திகளோட வரும் வாரங்கள்ல உங்கள வந்து சந்திக்கிறோம். அதுவரைக்கும் எங்களுடைய யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயும் எங்களுடைய இணையமான tnctamil.comலயும் இணைஞ்சிருங்க. நான் மனோஜ். ஸ்ருதி பாலசுப்ரமணியன்.